ஹலோ பிஆர்டி ஸ்குவாட், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பருங்க. BMW 310 சீரீஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அதாவது டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போது இந்த பைக்கை வாங்கணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் செகண்ட்ஸில் இந்த பைக்கை வாங்கலாமா இல்லையா, ஒர்த்தா, ஸ்பேர் எவ்வளோ நாளைக்கு கிடைக்கும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். எத்தனை கிலோமீட்டருக்கு ஒரு தடவை டயர் மாற்றணும், எத்தனை கிலோமீட்டருக்கு ஒரு தடவை டிஸ்க் பிரேக் பேட் மாற்றணும், எத்தனை கிலோமீட்டருக்கு ஒரு தடவை செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றணும், எவ்வளோ செலவாகும், எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருந்தால் எவ்வளோ ஒர்த்து, எத்தனை ஓனர் இருக்கணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பைக்கை செகண்ட்ஸில் வாங்கணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் செம்ம ஒரு ஐடியா கிடைக்கும். ஆரம்பிக்கலாமா? ஃபஸ்ட்டு விஷயம், இதில் ரெண்டு இருக்குது. ஒன்று PS4 மாடல், இன்னொன்று PS6 மாடல். ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, PS4ல் எல்லாமே ஹேலஜன் பல்ப் இருக்கும், ஹெட்லைட், இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே. அதனால் பார்க்குறதுக்கு ரொம்ப பழைய மாடல் அப்படிங்கிற மாதிரி தெரியும். அதே போல் இந்த கலர் டிசைன், இந்த கலர் பேட்டர்ன் அதில் இருக்காது. அதே போல் இன்ஜின் எல்லாமே ஒயிட் கலர், அந்த தீமில் கொடுத்துருப்பாங்க, சில்வர். அது நீங்கள் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். இன்ஜின் இந்த ஏரியா ஃபுல்லாகவே அந்த சில்வர் மாதிரி ஒயிட்டில் இருந்துச்சுன்னா அது PS4. இன்ஜின் ஏரியா ஃபுல்லாகவே பிளாக், ஆல் பிளாக் தீமில் இருந்துச்சுன்னா அது PS6. நெக்ஸ்ட்டு PS6ல் தான் LED இண்டிகேட்டர்ஸ், LED ஹெட்லைட் எல்லாமே LEDயில் இருக்கும். ஆல் LED செட்டப்பில் இருக்கிறது PS6. அதனால் நீங்கள் PS6 எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு மாடர்னாகவே அந்த லுக் இருக்கும். அதனால் சூப்பராகவே நீட்னஸாக இருக்கும் பார்க்குறதுக்கு, க்யூட்டாக. நெக்ஸ்ட்டு PS4 மாடலோட இன்ஜின் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரகரன்னு இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும், கொஞ்சம் ஸ்மூத் குறைவாக இருக்கிற மாதிரி. ஆனால் PS6ல் சூப்பராக இருக்கும். அதுவும் PS6 மாடலில் ஒரு 30,000 கிலோமீட்டர் ஒரு 3 சர்வீஸ்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஹோண்டா யூனிகார்ன், ஹோண்டா ஷைன் ஓட்டும்போது என்ன ஒரு ஸ்மூத்து கிடைக்குமோ, கியர் மாற்றும்போது எவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக கியர் விழுமோ அந்த ஃபீல் இதில் இருக்கும். இப்போ நான் இந்த பைக்கை 44,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். ஆமாம், இந்த 44,000 கிலோமீட்டர் ஓட்டும்போது என்னென்னலாம் பிரச்சனை, என்னென்னலாம் நான் சரி பண்ணியிருக்கேன், ஒரு சர்வீஸ்க்கும் எவ்வளோ காஸ்ட் வந்திருக்கு, ஒரு சர்வீஸில் என்னென்ன பண்ணுறாங்க, இந்த சர்வீஸெல்லாம் நம்ம ஷோரூமில் தான் பண்ணணுமா இல்லை வெளியில் பண்ணலாமா, வெளியில் பண்ணால் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதை எப்படி நாம் ஃபேஸ் பண்ணுறது அப்படின்ற எல்லாமே நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம், நிறையா ஃபுல் வீடியோஸ் போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஏகப்பட்ட ஐடியாஸ் கிடைக்கும். இந்த பைக் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு ஹெட்செட்டை போட்டுக்கோங்க, தனிமையில் உட்காந்து இதில் உள்ள எல்லா வீடியோஸ், எல்லா ஷார்ட்ஸையும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்களே அடுத்தவங்களுக்கு சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்ம ஃபுல்லாக இந்த பைக்கை பற்றி ரிசர்ச் பண்ணி தான் ஒரு வீடியோவும் போட்டுட்ருக்கோம். ஃபுல் வீடியோ பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் எல்லா பாயிண்ட்ஸும் உங்கள் கவனத்துக்கு வரும். ஓகேங்களா? அதனால் ஃபுல் வீடியோ பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எண்டு டு எண்டு பார்த்தீங்கன்னா தான் எல்லா ஐடியாஸும் கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா இது எல்லாமே எங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், நேரடியாக நாங்கள் அனுபவித்ததை உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். சரி, PS4 விட PS6 விலை அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு PS4 எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 2018 டெலிவரி கொடுக்க ஆரம்பித்தாங்க. 2020 ஸ்டார்டிங் வரைக்கும் கொடுத்துட்ருந்தாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம்தான் அந்த PS4 மாடலே சேல்ஸில் இருந்துச்சு. ஓகேங்களா? அதே போல் இந்த PS4 மாடல் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ப்ரைஸ் நல்லா கம்மியாக கிடைக்குது, கிலோமீட்டர் ரொம்ப கொஞ்சமாக ஓடி இருக்குது, சிங்கிள் ஓனர் தான், எல்லா அசசரிஸும் போட்டிருக்காங்க, கிராஷ் கார்டு, ஹேண்ட் கார்ட்ஸு எல்லாமே போட்டிருக்காங்க, பைக் நீட்டாக இருக்குது, எந்த டேமேஜும் இல்லை, அதே போல் எந்த ஒரு கிராஷும் ஆகலை, எல்லாமே பக்கா கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, நல்ல மெக்கானிக் வச்சு செக் பண்ணுறீங்க, எல்லாமே
வெளியில் எதுவும் மாற்றலை, ஷோரூமில் தான் எல்லா சர்வீஸும் பண்ணியிருக்காங்க, ஆல் ரெக்கார்ட்ஸ் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா PS4 ப்ரைஸ் கம்மியாக கிடச்சா தாராளமாக வாங்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் PS4ல் என்ன இருந்துச்சோ அதே தான். அதனால் சஸ்பென்ஷன், அந்த ரைடிங் கம்ஃபர்ட் எதுவுமே PS4க்கும் PS6க்கும் மாறாது, ரெண்டும் சேம் தான். ஒரு 10,000 கிலோமீட்டருக்குள்ளே தான் ஓடி இருக்கு PS4 மாடல் அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு விலை குறைச்சிருந்தால் தாராளமாக எடுக்கலாம். ஓகேங்களா? இதில் நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணணும். இப்போது பைக் லவர்ஸ் RX 100, RX 135 எல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட மாடலை ஸ்டாப் பண்ணதுக்கு பிறகு தான் அதோட ஒர்த் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆச்சு. 2 ஸ்ட்ரோக்கு, அந்த சவுண்டு, அந்த பர்ஃபார்மன்ஸு, ஈஸி டு ஹேண்ட்லிங், இந்த மாதிரி விஷயங்கள் அது சேல்ஸில் இருக்கும்போதை விட டிஸ்கன்டினியூ பண்ணதுக்கு பிறகு தான் வேல்யூ ரொம்ப அதிகமாச்சு. பல லட்சம் கொடுத்து வாங்கினவங்கலாம் இருக்காங்க, பல லட்சம் கொடுத்து மாடிஃபிகேஷன் பண்ணவங்கலாம் இருக்காங்க. இப்படி இருக்கும்போது அதே கதை இப்போ இதுக்கும் வருது. ஆமாம், ஏன்னா இதோட கம்ஃபர்ட்டு, இதோட நீட்டான லுக்கு, இதோட சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைக்கை வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்கலாம் கம்பெனியில் டிஸ்கன்டினியூ பண்ணதுக்கு பிறகு ரொம்ப ஃபீல் பண்ணுறவங்க இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் கால் பண்ணி கேட்டுட்ருக்காங்க, என்ன பாஸ் அதுக்குள்ளே டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க, நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு. எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இது ஒரு செம்ம க்யூட்டாக இருக்குங்க பைக்கு, ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும் இந்த மாடல். இதில் இல்லாது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லணும். ப்ரைஸுக்கு தகுந்த ஃபீச்சர்ஸ் இல்லைங்கிறது ஒரு பக்கம் வருத்தம். TFT டிஸ்பிளே கொடுக்கல, ரைடிங் மோடு கொடுக்கல அப்படின்றது ஒரு நெகட்டிவ், சின்னதாக நெகட்டிவ், பெருசாலாம் இல்லை. அது நமக்கு அந்தளவுக்கு தேவையும் படுறதில்ல. அட்வென்ச்சர் பைக்கில் முக்கியமாக என்ன பார்ப்போமோ அது எல்லாமே இதில் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்ட்டு, சஸ்பென்ஷன், பிரேக்கிங், டயரோட க்ரிப்பு, லக்ஸரி எல்லாமே இதில் அசத்தலாக இருக்கும். சரி, ஓகே. செகண்ட்ஸில் இந்த பைக்கை வாங்கும்போது முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ஃபஸ்ட்டு மாடல். 2020க்கு பிறகு தான் இந்த மாடலை கொண்டு வந்தாங்க PS6. இப்போது 2025 ஜனவரி, பிப்ரவரி வரைக்குமே இந்த மாடல் இருந்துச்சு. ஆமாம், இன்னொரு விஷயம், இந்த மாடலோட டெமோ பைக்ஸ், டெஸ்ட் ட்ரைவ் வண்டி இருக்குல்ல, அதுவும் சில ஷோரூமில் அவைலபிள் இருக்குது. அது நீங்கள் அந்த ஷோரூமில் போய்ட்டு மேனேஜர்ட்டையோ இல்லை சர்வீஸ் மேனேஜர்ட்டையோ போய் கேட்டிங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1-2 பைக் அங்கங்கே வச்சுருப்பாங்க. தமிழ்நாட்டில் 3 ஷோரூம் உங்களுக்கு தெரியும், சென்னை, கோவை, மதுரை. 3 இடத்துல எங்கே இருந்தாலுமே அங்கங்கே வர வச்சு கொடுத்துருவாங்க. ஆனால் டெமோ பைக்ஸ் அப்படின்றதுக்காக பெருசாக விலையெல்லாம் குறைக்க மாட்டாங்க. 20,000-30,000 குறைக்கிறேன்னுவாங்க. அதோட ஒரு சர்வீஸ் பண்ணி தரேன், உங்களுக்கு ஃபுல் செக்கப் சர்வீஸ் பண்ணி தரேன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். வேறு எதுவும் பெருசாக ஆஃபர்ஸ் இருக்காது. புது பைக் வாங்கும்போது என்ன ப்ரைஸோ அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதில் ஒரு ப்ளஸ் என்னென்னா, உங்கள் பேரில் தான் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஓனர் நீங்கள் தான், RC புக் உங்கள் பேரில் தான் இருக்கும் அப்படின்றது ஒரு ப்ளஸ். அதை நீங்கள் வாங்குறதுனா கூட தாராளமாக வாங்கலாம். எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குது, எந்த மாடல், எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க கம்பெனியில். ஓகே, நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயங்கள், செகண்ட்ஸில் வாங்கும்போது பார்க்க வேண்டிய விஷயங்களில் ஃபஸ்ட்டு டயரு. இந்த சைஸ் டயர் வந்து எல்லா பிராண்ட்லேயும் இல்லை. MRF, CAT, அப்பல்லோ அது மாதிரி எதுலேயுமே இல்லை. அதுவும் அட்வென்ச்சர் பேட்டர்ன் ஆஃப் ரோடு டயர் எதுலேயுமே இல்லை. இப்படி இருக்கும்போது இந்த டயர் இந்த பைக்கில் பார்த்திங்கன்னா ஒரு 20,000 to 25,000 ஓடும். அதுக்கப்புறம் மாற்றி ஆகணும். மாற்றுறதுனா ஒரு 30,000 வரும். ஆமாம், இதை வந்து அக்யூரஸியாக நம்ம சொல்ல முடியாது, கொஞ்சம் கூடவும் வரலாம் ஒரு செட்டு. அதே போல் டயர் மாற்றுறீங்கன்னா செட்டாக மாற்றினா தான் பெஸ்ட்டு. பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், கிரிப்பும் பெட்டராக இருக்கும். நீங்கள் பின்னாடி மட்டும் மாற்றுறது, முன்னாடி மட்டும் மாற்றுறது அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கிரிப்பும் கிடைக்காது, லுக்காகவும் இருக்காது. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு செயின் ஸ்ப்ராக்கெட்டு. செயின் பார்த்திங்கன்னா ஒரு 25,000 ரேஞ்சில் இதையும் மாற்றணும். அப்படி இல்லைன்னா இதுலேயும் அந்த லைஃப் அதுக்கு மேலே வராது.
ஓகேங்களா. அது மாத்திரனா அது ரொம்ப காஸ்ட் வராதுங்க, ஒரு 4000 to 5000 வரும். சரி, அடுத்தது டிஸ்க் பேடு. டிஸ்க் பேடில் பின்னாடி உள்ள ரியர் டிஸ்க் சீக்கிரம் காலி ஆகிடும். ஆமாம், டிஸ்க் பேடு இப்போ நமக்கு மாத்திர கண்டிஷன் ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு 10,000 கிலோமீட்டர் தான் ரியரில் உள்ளது ஓடும், அப்புறம் நீங்கள் மாற்றி ஆகணும். ஆனால் ஃப்ரண்டில் இருக்கிற டிஸ்க் இப்போ வரைக்கும் நம்ம பைக் 44,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, இன்னமும் நாம் மாற்றலை. ஆமாம், ஆனால் மாற்றணும். இன்னொரு 1000 கிலோமீட்டர் போனதுக்கு பிறகு மாற்றி ஆகணும் அப்படிங்கிற கண்டிஷன் வந்துருச்சு. அதனால் ஃப்ரண்ட் டிஸ்க் ஒரு 35,000 ஓடுன்னு வச்சுக்கோங்க, இல்லை 40,000 கூட வச்சுக்கோங்க. அடுத்தது ரியரில் ஒரு 10,000க்கு ஒரு தடவை மாற்றணும். ஏன்னா நம்ம ஹில்ஸ் அதிகமாக ஓட்டுவோம். நான் அப்படி தாங்க என்னோடய ஸ்டைல். நான் ஹில்ஸ் அதிகமாக ட்ரைவ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு என்னோடய ட்ரைவிங் எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ரஃப்பாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் 5000 கிலோமீட்டருக்கு முன்னாடியே எல்லாமே மாற்றி ஆகணும். நான் வீலி பண்ண மாட்டேன், வீலை ரொட்டேட் பண்ணுற அளவுக்கு நான் எந்த ஒரு சாகசமும் பண்ண மாட்டேன், ஸ்மூத்தாக நான் ஹேண்டில் பண்ணுவேன். அப்படின்றதுனால எனக்கு கொஞ்சம் லைஃப் அதிகமாகவே வரும், டயரு, பிரேக்கு, செயின் ஸ்ப்ராக்கெட் எல்லாம். ஓகேங்களா, இதுதான் விஷயம். நெக்ஸ்ட்டு நீங்கள் செகண்ட்ஸில் பார்க்கும்போது ரேடியேட்டரோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா அதில் டஸ்ட்டு, சேறு, சகதி எல்லாம் அடிச்சிருந்துச்சுன்னா அது போயிருக்கும், அதை மாற்றணும். நெக்ஸ்ட்டு ஃபோர்க்கில் எதுவும் ஆயில் லீக்கேஜ் இருக்கா? ஏன்னா அது யூஎஸ்டி ஃபோர்க். நார்மலாக டெலஸ்கோப்பிக்காக எல்லா பைக் மாதிரி இருந்துச்சுன்னா 100 ரூபாயில 150 ரூபாயில ஆயில் சீல் மாற்றி விட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போகும். ஆனால் இது அப்படி இல்லை, இது யூஎஸ்டி. இதோட ஆயில் சீல் கூட வெளியில் கிடைக்காது, ஷோரூமில் மட்டும்தான் கிடைக்கும். இதில் ஏதாவது லீக்கேஜ் இருந்துச்சு அப்படின்னா 10,000 ரூபா செலவாகும். ஆமாம், அதனால் நீங்கள் அதை மெயினாக பார்க்கணும். நெக்ஸ்ட்டு சர்வீஸ் ரெக்கார்டை வாங்கி சர்வீஸ் எங்கெங்கே பண்ணியிருக்காங்க, ஷோரூமில் தான் பண்ணியிருக்காங்களான்றதை பார்க்கணும். வெளியில் பண்ணியிருந்தா அது பிரச்சனை வரும். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் வெளியில் பார்க்கவே கூடாது. ப்ரோ ஜஸ்ட் ஆயில் தானே மாத்திரம், அதை வெளியில் பார்த்தா என்ன அப்படின்னா அதுலேயும் பிரச்சனை இருக்குது. நம்ம டீமில் உள்ளவங்களே, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே நிறைய பேர் வெளியில் இன்ஜின் ஆயில் மாற்றிட்டு, அதே போல் ஆயில் ஃபில்ட்ரு நான் வேறு போடுறேன், இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸாக போடுறேன், அதே போல் பிரேக் பேட் நான் வேறதுக்குள்ளது மாற்றுறேன், செயின் வேறதுக்குள்ளது மாற்றுறேன்னு சொல்லி நிறைய பேர் மாற்றி எல்லாமே பிரச்சனை ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆகலை, கரகரன்னு சவுண்டு வருது, ஓடிக்கிட்டு இருக்கும்போதே ஆஃப் ஆகுது, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, ஸ்டார்டிங் பிரச்சனை இருக்குது, பயங்கர ஹீட் ஆகுது, வைப்ரேஷன் அதிகமாக வருது, நிறைய கம்ப்ளைண்ட்டு. அது எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் நம்ம சொல்கிறது, கான்டாக்ட் ஷோரூம், அவ்வளோதான். ஷோரூமுக்கு எடுத்துகிட்டு போங்க, வேறு வழி இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்குது. அதனால் நீங்கள் சர்வீஸ் ஷோரூமில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஒரு சர்வீஸ் அதோட டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு தெரியுமே. 10,000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் நீங்கள் ஆயில் செக்கிங், ஆயில் ரீப்ளேஸ், ஆயில் ஃபில்ட்ரு எல்லாமே பார்த்தாகணும். அது ஃபஸ்ட்டு சர்வீஸ்க்கு ஒரு 8,000 வந்துச்சு எனக்கு, செகண்ட் சர்வீஸ்க்கு ஒரு 10,000 வந்துச்சு, தேர்ட் சர்வீஸ்க்கு ஒரு 12,000, ஃபோர்த்து சர்வீஸ்க்கு அது ஒரு 13,000 வரும். கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இது நான் சொல்கிற சர்வீஸ் எல்லாமே சர்வீஸ் செக்கப் மட்டும். வாட்டர் வாஷ் அதில் பண்ணுறதில்ல, செயின் லூப், செயின் க்ளீனிங்லாம் பண்ணுறதில்ல. அதெல்லாம் பண்ணிங்கன்னா இன்னொரு 2,000 எக்ஸ்ட்ரா 3,000 வரும். அதனால் நான் அதெல்லாம் பண்ணவே சொல்ல மாட்டேன், அதெல்லாம் நான் தனியாக பண்ணிக்குவேன். ஓகேங்களா, ஏன்னா நான் அடிக்கடி வாட்டர் வாஷ் பண்ணுவேன், அடிக்கடி க்ளீன் பண்ணுறதுனால நான் அதெல்லாம் தனியாக பண்ணிக்குவேன், ஷோரூமில் பண்ண மாட்டேன். ஆமாம், ஷோரூமில் லூப் பண்ணுறதுக்கு, செயின் லூப் பண்ணுறதுக்குமே 1950 ரூபா பில்லு போடுவாங்க. அது தேவையில்லாத வேலை. அதெல்லாம் நம்ம வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நீங்கள் செகண்ட்ஸில் வாங்கும்போது இந்த பைக்குக்கு என்னென்ன அசரிஸ் போட்டிருக்காங்கன்றதை பாருங்கள். ஏன்னா இப்போ நம்ம பைக்குக்கு போட்டுக்கிற அசரிஸே கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய்க்கு மேலே. ஆமாம், ஃபுல் கிராஷ் கார்டு போட்டிருக்கோம், ஹை குவாலிட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஹேண்ட் கார்ட்ஸ் போட்டிருக்கோம், பெரிய வைசர் போட்டிருக்கோம். இந்த வைசர்லாம் போட்டிங்கன்னா தாங்க அந்த வின்னும் பிளாஸ்ட் உங்களுக்கு இருக்காது, இல்லைன்னா கஷ்டம். அப்புறம் ஃபோர்க் ஸ்லைடர் போட்டிருக்கோம், அப்புறம் இன்ஜின் கார்டு அது ஃபுல் கிராஷ் கார்டோடு சேர்ந்து வந்துடும். அப்புறம் டயர் ஹக்கர் போட்டிருக்கோம், டாப் பாக்ஸ் போட்டிருக்கோம், சீட்டு கவரு, டேங்க் கவரு இதெல்லாம் போட்டிருக்கோம், மொபைல் ஹோல்டர் போட்டிருக்கோம். ஆமாம், ஹை குவாலிட்டியாக செம்ம ஸ்ட்ராங்காக உள்ள ஹேண்ட் கார்ட்ஸ்
அப்புறம் ஹேண்டில் பார் ரைசர் போட்டிருக்கோம். இதுவும் செம்ம குவாலிட்டியாக லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி பார்த்து பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி என்னென்ன எக்ஸ்ட்ரா அசரிஸ் பைக்கில் போட்டிருக்காங்கன்றதை செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதே போல் சைடு ஸ்டாண்ட் எக்ஸ்டெண்டர் போட்டிருக்கோம். அது கொஞ்சம் டேமேஜிங்க, மறுபடியும் அது கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அப்புறம் அந்த கியர் நாப்பில் ஒரு ரப்பர் போட்டிருக்கோம், ஏன்னா ஷூவெல்லாம் காலி பண்ணாமல் இருக்கிறதுக்கு. அப்படியுமே ஷூவில் நிறைய டேமேஜ் கியர் போடும்போது. ஆமாம், இந்த மாதிரியெல்லாம் பார்த்து நிறையா பண்ணியிருப்போம். அது மாதிரி உள்ள பைக்கை திடீர்னு சேல் பண்ணுவாங்க. அதெல்லாம் நல்ல டீலில் கிடச்சின்னா தாராளமாக வாங்குங்க. மற்றபடி எதுவும் கிராஷ் ஆகலை, எதுவும் பெரிய ஆக்சிடெண்ட்லாம் நடக்கலை, கீழே போடுறதெல்லாம் சாதாரண விஷயங்க. இப்போ நம்ம பைக்கு கீழே போட்டால் ஒன்றுமே ஆகாது. ஏன்னா கிராஷ் கார்டு போட்டிருக்கோம், ஃபுல் கிராஷ் கார்டு. அதே போல் ஹேண்ட் கார்ட்ஸ் போட்டிருக்கோம். ஒன்றுமே ஆகாது கீழே போட்டால். அவ்வளோ ஈஸியாகலாம் ஹேண்டில் பார் பெண்ட் ஆகாது. ஏன்னா செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். புரியுதுங்களா? நான் ஏற்கனவே சொன்ன டீட்டெயில்ஸ் மட்டும் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு வாங்கலாம். வாங்கினீங்கன்னா இன்னொரு 10 வருஷத்துக்கு ஓட்டலாம். இதோட ஸ்பேர் இப்போ 2025 தான் அதை டிஸ்கன்டினியூ பண்ணுறாங்க. டிஸ்கன்டினியூ பண்ணதுலேருந்து அடுத்த 15 வருஷத்துக்கு இதோட ஸ்பேர் கிடைக்கும். அதனால் அதை பற்றி யோசிக்கவே வேண்டியதில்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னாங்க, இதை ஸ்பேர்ஸ் எல்லாம் போகிற அளவுக்கு ஒன்றுமே நடக்காது. நம்மளாக கொண்டு போய் எங்கேயாவது மோதி ஏதாவது பண்ணினா மட்டும்தான் டேமேஜ் ஆகும். நீங்கள் ஸ்மூத்தாக ஓட்டுறீங்க, பொண்ணு மாதிரி பார்த்துக்குறீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது. எதையுமே நீங்கள் மாற்றுற கண்டிஷனே வராது. இப்போ நம்ம 44,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். அந்த டிஸ்க்கு பேடு, செயின் ஸ்ப்ராக்கெட்டு, டயர் தான் மாற்றிருக்குமே தவிர வேறு எதுவுமே மாற்றுறதுக்கு இல்லையே. அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் பயப்படவே வேண்டியதில்லை. ஸ்பேர் இன்னும் 15 வருஷத்துக்கு கிடைக்கும். ஒரு தடவை சர்வீஸ் பண்ணிங்கன்னா போதும். அடுத்த 10,000 கிலோமீட்டர் இன்னும் 1000 கூட சேர்த்து ஓட்டலாம். நீங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லை. செயினை மட்டும் ஒரு 1000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு லூப் போட்டிங்கன்னா போதும். வேறு எந்த செலவுமே அதில் வராது. இன்ஜின்லாம் நீங்கள் தாராளமாக 1 லட்சம் 2 லட்சம் கிலோமீட்டர் கூட ஓட்டலாம். எந்த பிரச்சனையுமே வராது. புரியுதுங்களா? இதுதான் இதோட ஃபேக்ட். ஆமாம், BMW மாதிரி பெரிய பிராண்ட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டெக்னாலஜி அதில் அறிமுகப்படுத்துகிறாங்கன்னா அது ரொம்ப வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாமல் வந்தால் மட்டும்தான் அந்த டெக்னாலஜியை இம்ப்ளிமெண்ட்டே பண்ணுவாங்க. அப்படி தான் இதுவும். இன்ஜின்லாம் ரிவர்ஸ் இன்க்ளைன்ட் இன்ஜின், தேய்மானம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃப்ரண்டில் பெரிய ரேடியேட்டர் கொடுக்கறதுனால இதில் ஏர் ஃப்ளோ பக்காவாக இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸாக இருக்கும். மைலேஜ் பிரச்சனையே இருக்காது. ஆமாம், பிரச்சனையே இருக்காதுன்னா என்ன, 25 கொடுத்தாலே பெரிய விஷயம் தானே. அப்படிங்கிறது என்னோடய மைண்டு. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படின்னு. சஸ்பென்ஷன் சூப்பராக இருக்க போகுது. இப்படி தாங்க இதோட டீட்டெயில்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு செகண்ட்ஸில் வாங்குறது கண்டிப்பாக ஒரு விஷயமாக இருக்கும். ஆமாம், பார்த்துக்கோங்க. டயர் கக்கர் மறந்துடாமல் போட்டுருங்க. இல்லைனா பின்னாடி வரவன் காரி துப்புவான், சேரடிக்கும் மழை காலத்துல எல்லாம். எக்ஸாஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த பைக்லையெல்லாம் எக்ஸாஸ்ட்டு ஓட்ட விழுந்த மாதிரியெல்லாம் எனக்கு தெரில. ஆமாம், நான் கேள்விப்பட்டதில்லை, நான் பார்த்ததும் இல்லை. ஆமாம், ஏன்னா குவாலிட்டியாக தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதுதாங்க விஷயம். சின்ன ஸ்க்ராட்ச் ஆகிறதெல்லாம் ஆகத்தான் செய்யும். நான் பாருங்கள், நீ கார்ட்ஸ் போட்டிருக்கேன். அது நான் பைக்கை ஓட்டும்போது இந்த இடம் ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் ஆகும். இதுக்காக நான் கீழே போட்டோம்னா அர்த்தம் சொல்லுங்கள். செகண்ட்ஸில் ஒரு பைக்கோ ஃபோனோ காரோ வாங்குகிறோன்னா கண்டிப்பாக சின்ன டேமேஜ், சின்ன கீறல்கள் இருக்க தான் செய்யும். அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம பைக்கை வாங்கி பத்திரமா வீட்டுக்குள்ளே பொத்தி வச்சிடல. நம்ம ஆஃப் ரோடிங் ஓட்டுறோம், லாங் ஓட்டுறோம். இப்படிலாம் இருக்கும்போது எல்லாமே நடக்கிறது சகஜம்தான். இதெல்லாம் விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க. ஆமாம், வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. கண்டிப்பாக நாங்கள் படிச்சுட்டு ரிப்ளை பண்ணுவோம். சரிங்களா? இந்த பைக்கோட சர்வீஸ் டீட்டெயில்ஸ் என்ன, சின்ன ஸ்பேர் எங்கே மாற்றிருக்கிறோம், என்னென்ன அசரிஸ் போட்டிருக்கோம், எல்லாமே கிட்டத்தட்ட 1000 வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில். எல்லா ஷார்ட்ஸையும் பாருங்கள். இந்த பைக்கு செகண்ட்ஸில் வாங்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எந்த டவுட்னாலும் கமெண்ட்ஸில் போட்டு விட்டிங்கன்னா நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். உங்களுக்கு ரிப்ளை உடனே பண்ணுறோமோ இல்லையோ கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம், லேட்டாக பண்ணால் கூட. ஏன்னா நாங்கள் அங்கே ரயிலில் இருப்போம். பைக் ரயிலில் இருக்கும்போது ரிப்ளை பண்ண முடியாது. மேக்ஸிமம் ஹில்ஸில் இருப்போம், ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவில் இருப்போம், அங்கே சிக்னல் இருக்காது. இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது தாங்க இதோட ஃபேக்ட். தாராளமாக வாங்கலாம், நம்பி வாங்கலாம் அந்த பைக்கை. எந்த பிரச்சனையும் இல்லை.
வாங்கினீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணுவீங்க. வாங்கி சூடஞ்சாம்பிராணி போட்டு வீட்டுக்குள்ளே நிறுத்துகிற நீங்கள் வாங்காதீங்க. வாங்கினீங்கன்னா நல்லா யூஸ் பண்ணுங்கள், நல்லா ஓட்டுங்க, பயப்படாமல் ஓட்டுங்க. சர்வீஸை கரெக்டாக பண்ணிங்கன்னா எங்கேயுமே நிற்காது, எந்த ஃபால்ட்டும் வராது. ஓகேங்களா? இது தாங்க என்னோடய நேரடி அனுபவங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா இதோட? ஓகேங்க, பார்க்கலாம். அதே போல் இந்த பைக்கெல்லாம் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க, தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இதை டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, இந்த பைக்குக்கு பதில் வேறு எதுவும் பைக் கொண்டு வராங்களா, அதோட டீட்டெயில்ஸ் என்னன்றதை ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஏன் டிஸ்கன்டினியூ பண்ணாங்க, அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்க போகிறாங்க, அடுத்து மூவ் என்ன, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஐடியா கிடைக்கும். பாருங்கள், எல்லா வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் அதில் சொல்லியிருக்கிற எல்லா பாயிண்ட்ஸும் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஒரு இடத்த நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா அதுவும் முக்கியமான பாயிண்ட்ஸ் அந்த இடத்துல மிஸ் ஆகிடும். ஓகேங்களா? 44,000 கிலோமீட்டர் ஓட்டி எங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கோம் எல்லா வீடியோவிலையும். முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்ச கரெக்டான அக்யூரஸியான டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? 99% கரெக்டாக தான் இருக்கும். 1% ஏதாவது மிஸ்டேக் கூட இருக்கலாம். அது என்னன்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் நோட் பண்ணி சொல்லுங்கள், அதையும் நாங்கள் சரி பண்ணிக்கிறோம். சாதாரண மனுஷன் தாங்க நான். ஓகே, தேங்க்யூ பேட்டி ஸ்குவாட். நம்ம பைக்கோட பேர் டயானா. இந்த நேம் பிடிச்சிருந்துச்சின்னா ஐ லவ் யூ டயானா அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க, நான் படிச்சுக்குவேன், கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பேன். தேங்க்யூ.